Hi friends, welcome to Aishwarya Sangeeta YouTube channel. இன்றைக்கி ஒரு நெத்திலி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். 2 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 6 எடுத்திருக்கேன். அது போக எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், தக்காளி இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பூண்டையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வதங்கின உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதை நம்ம இதில் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம நெத்திலி ஃப்ரைக்கு இதில் ஒரு ஜாரில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு, 1 இன்ச்சு சைஸ் இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 1/2 கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன் ஃப்ரைக்காக. அதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச மிக்ஸு எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அது நல்லா ஊறட்டும். இப்போது குழம்ப அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ மூடி திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கரைச்சி வச்சுருக்கிற புளியை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல. இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு வற்றி வரும்போது நம்ம இந்த மீனை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ மீன் சொன்னேன் இல்லையா, இந்த கப்பில் 2 கப்பு வருது 1 கிலோங்கும்போது. இப்போ நான் அதை மீனை சேர்த்துட்டு சும்மா லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம்தான் அதை வைக்கணும். ஏன்னா இது ரொம்ப சின்ன மீனால் சீக்கிரமாக குக் ஆயிரும். வாங்க பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாசமும் சூப்பராக இருக்குது. கமன்னு நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக வந்திருக்கு. வாங்க சாப்பிட்லாம். நெத்திலி மீன் வறுவலுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீனாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. நெத்திலி மீன் வறுவல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.